கிச்சன் டூர் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட அழகையும் நம்ம வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் வந்து நானும் இந்த ஊரை சுற்றி உங்களுக்காக ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கேமராவை தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோடு. இங்கே தான் வந்து சந்தை நடக்கும். இது வந்து கிராமமாக தான் இருந்தது ஆக்சுவலி முனிசிபாலிட்டி வந்து ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ சனிக்கிழமை இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பிளாஸ்டிக் சாமான்கள் எல்லாமே வந்து கொட்டி கிடக்கும். நான் வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக சந்தையை வந்து ஷூட் பண்ணுறேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து காலியாக இருக்குது இந்த ரோடு ஆக்சுவலி. இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இயற்கை தாங்க. ஏன்னா இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் வந்தால் மட்டும் இல்லைங்க, வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா மலை தெரியும். ஸோ ஊரை சுற்றி வந்து மலை, நடுப்புற வந்து ஊர், அதனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா டவுன் பஸ், ஆந்திராவோட டவுன் பஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்கிங்காக வந்து அழகாக கட்டியிருக்காங்க. சீட்டிங்ஸும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சீட்டில் வந்து உட்காரலாம். இது வந்து இந்த ஊரோட வந்து நதி. இந்த நதி பேர் பார்த்தீங்கன்னா சித்ராவதி. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஓடும். ஆனால் இப்போ வந்து மழை இல்லாமல் தண்ணி இல்லை. இந்த டேம் பற்றி, இந்த செக் டேம் கட்டியிருக்காங்க பாருங்கள், இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ அழகான இடமா இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, குப்பையை வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செக் டேம் வந்து இந்த ஆந்திரா ஃபுல்லாக வந்து செக் டேம் வந்து கட்டியிருக்காங்க. நான் உண்மையிலே இந்த ஊரோட சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா பல கோடி ரூபா ப்ராஜெக்ட் இது. அழகாக செக் டேம் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆகும், மழை நீரை வந்து அழகாக சேகரிக்க முடியும் நதிகளில். அதே மாதிரி கொஞ்சம் மழை பெஞ்சா கூட பரவாயில்லைங்க, இந்த தண்ணி, இந்த மணல் வந்து ஊறி ஊறி தண்ணியில் நல்ல கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செக் டேம் வந்து கட்டியிருக்காங்க. நதிகளில் வந்து செக் டேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி உட்காரத்துக்கும் வந்து இடம் இருக்குது பாருங்கள். ஸோ குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இங்கே வந்து போட் கிளப் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. மேபி 10 வருஷம் கூட ஆகும் வரத்துக்கு. ஆனால் அந்த இடம்லாம் அதுக்காக வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் பேர் வந்து கணேஷ் கேட் அப்படின்னு பேர். ஏன்னா இங்கே வந்து புள்ளியார் இருக்கார். ஸோ இந்த வழியாக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து உள்ளே வருவாங்க. ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் இப்படி தான் வருவாங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு ஓப்பன் ஆகும். நைட்டு வந்து 11 o'clock வரைக்கும் திறந்துருக்கும். ஸோ புள்ளியார் வந்து இது ரொம்ப சக்தி வாழ்ந்த புள்ளியார். அதுக்கு அப்புறம் இந்த ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது பாருங்கள், அங்கே வந்து முருகன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே புள்ளியார், அங்கே வந்து முருகன். உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாதுங்க. ஸோ அதனால தான் நான் வெளியிலேருந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ரோடு பாருங்கள். இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, நம்ம சென்னை மாதிரி பிளெயினாக இருக்காது. கொஞ்சம் வந்து மேலே கீழே இப்படி தான் இருக்குது. பெங்களூர் மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும், பிளெயினாக இருக்காது. ஸோ அதுக்காக தான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இந்த ரோடை வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட சிட்டி சைடு. ஒரு நாள் வந்து கிராமம் சைடும் நான் வந்து கண்டிப்பாக போய் ஷூட் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன். வெல்கம் பேக் டு சோனியாஸ் கிச்சன். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான கிச்சன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது. ஏன்னா இது வந்து 10 வருஷத்தோட பில்டிங். இது மாடுலர் கிடையாது. பட் ஆனாலும் எதெல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ ரொம்ப காம்பேக்டாக அழகாக வந்து இருக்கும். ஸோ இது ஒரு அளவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். அம்மா தான் ஆக்சுவலி இதை வந்து அதிகமாக வந்து இங்கே வராங்க. ஸோ அம்மா, பெரியம்மா அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அப்படி தான் இருக்குது இது கிச்சன். ஸோ நீங்கள் பார்த்துருங்க. அம்மா வந்து
சொன்னாங்க கிச்சனை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் காட்டு அப்படின்னு. அப்புறம் பெரியம்மாவும் சொன்னாங்க சிலதெல்லாம் வந்து உனக்கு வேணும்னா நீ மாற்றிக்கோ, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் இனிமேல் நான் சமைக்கணும் இல்லையா, ஆந்திரா ரெசிபீஸ்லாம் வந்து போடுறேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன வேணுமோ நான் மாற்றிருக்கேன். 2 நாளாக இதான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன் வாங்க. ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்துப்படி தான் இருக்குது. கரெக்டாக சவுத் ஈஸ்டில் வந்து கிச்சன் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்குது. இது வந்து பில்டரே, நாங்கள் எதுவுமே சொல்லலை, பில்டரே அழகாக வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காரு. ஸோ இந்த வழியாக தான் கிச்சனோட என்ட்ரன்ஸ். குட்டி கிச்சன் தான், பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இதை வந்து தனியாக ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை சுற்றி பாருங்கள். ஸோ இந்த கிச்சனோட ஹைலைட்டே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து ஆக்சுவலி இந்த சிவரை வந்து ஃபுல்லாக இருந்தது, இது வந்து உடைச்சி இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து கிரானைட் தான், இது ஒரு கைண்ட் ஆஃப் கிரானைட் இது ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்விட்ச் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே மிக்ஸி வச்சுருக்கு. மாடுலர் கிடையாது, பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தூசி படியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சின்ன கிச்சன், ஸோ இந்த மாதிரி தான் வைக்க முடிஞ்சது. பேப்பர் போட்டு எல்லாமே இந்த மாதிரி ட்ரே வச்சு செட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பண்ண, இவங்க அப்படியே கரண்டியெல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ பிரித்து வச்சுருக்கேன். ஸ்பூன் ஃபோக் எல்லாம் ஒரு இடத்துல, இந்த கத்தி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டர் இதெல்லாம் ஒரு இடத்துல, சின்ன கரண்டியெல்லாம் வந்து இன்னொரு ட்ரேயில் போட்டிருக்கேன். அதை விட பெருசு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் டம்ளர், டவரா, காஃபி டீ குடிக்கிறதுக்காக. ஸோ கீழ் ஷெல்ஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம், இல்பச்சட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து சிங்க்குக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். மரம் வச்சுருக்கேன், சாப்பிங் போர்டு, அருவாமனை, அருவாள். ஸோ அருவாமனையில் தான் அம்மா நறுக்குவாங்க, ஸோ அதனால் அதை வச்சுருக்காங்க. அப்புறம் டெட்டாலு, டிட்டர்ஜென்ட் இதெல்லாமும் வச்சுருக்கோம். தவா, ஸோ சப்பாத்தி கல் இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ எதுவும் வந்து பெருசாக மாடர்னாலாம் வந்து செய்யலை, அப்படி தான் வச்சுருக்கு. ஸோ அடுத்த ஷெல்ஃப் இது. எதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அவ்வளோ பாத்திரம் வைக்க முடியல. ஸோ இதை பாத்திரங்கள்லாம் வந்து கீழே தான் வச்சுருக்கோம். பேப்பர் போட்டு சாதாரணமாக தான் வச்சுருக்கு. சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சுருக்கு. கத்தி. டோட்டலாக வந்து மாடுலர் இல்லாமல் சாதாரணமான ஒரு கிச்சன். ஆனால் எல்லாமே காம்பேக்டாக எல்லாமே உள்ளே வந்துருச்சு பாருங்கள், எல்லாம் அடங்கிடுச்சு இதுக்குள்ளேயே. ஸோ ஈஸியாக வந்து இதை வச்சு சமைக்க முடியறது. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் ஷெல்ஃபு. இதில் வந்து பாத்திரம் தேய்க்கிற சாமான்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த விண்டோ வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த கிச்சன் எனக்கு பிடிச்சிருக்கிற முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஜன்னல்லேருந்து சமைக்கும்போது இந்த ஜன்னல்லேருந்து பார்க்கலாம். ரொம்ப அழகான சீனரிங்க வெளியில. நல்ல கிரீனரி ப்ளஸ் மலையெல்லாம் தெரியும். இந்த வலைய நகர்த்திட்டு நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சீனரி வந்து கிச்சன்ல தெரிஞ்சது அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? நல்ல காத்து வரும் இந்த கிச்சன்ல. சம்மர் அப்படிங்கிறதுனால காத்தெல்லாம் இப்போ இல்லை. பட் ஆனால் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்படி வந்து ஒரு சீனரி இருந்தது அப்படின்னா கிச்சனில் எல்லாருக்குமே வந்து நின்றுட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் இந்த குட்டி கிச்சன் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரத்தில், அதுவும் முக்கியமாக ஆந்திரா